இந்தியாவிலே ரொம்ப வித்தியாசமான மாநிலம் வந்து பீகார் தாங்க வந்து. வித்தியாசமான மாநிலம், வித்தியாசமான மனிதர்கள். ஏதாவது அட்ராசிட்டி, கோமாளித்தனம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சிலது அதில் பார்த்தீங்கன்னா, என்ன அப்படி பண்ணிவிட்டீங்க நீங்கள் அப்படின்ற அளவுக்குலாம் கூட இருக்கும். அப்படி ஒரு சம்பவம் தான் இதில். 2 சம்பவம் இருக்குது. 2த்தையும் ஒன்றோட ஒன்று கலந்தது தான். இதில் ரொம்ப முக்கியமான சம்பவம் என்னென்னா, இந்த பீகாரில் தவான் அப்படின்ற ஒரு பகுதி, அங்கே ஒரு கல்யாணம் நடந்திருக்குது. பொண்ணோட வீட்டுக்கு பொண்ணோட அப்பா எங்கேயோ கடனை வாங்கி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறது அவ்வளோ பெரிய கஷ்டம் தானே வந்து. அதுவும் ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில், பின்தங்கிய பகுதியில் ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவங்க வந்து சக்திக்கு மீறி சொல்லுவாங்களே, உங்கள் சக்திக்கு மீறி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்வாங்க. அது மீறி பண்ணியிருக்காங்க. அது மாப்பிள்ளை வீட்டுக்கார் கேட்ட சீர்தனத்தி, பீரோ, கட்லு, இவ்வளோ நகை, இவ்வளோ வருஷை, அங்கேயும் உண்டு வருஷம்லாம் வச்சு எல்லாத்தையும் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. கடைசியில் என்னென்னா, பொண்ணு வீட்டுக்காரர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணும்போது சொல்லுவாங்க வந்து, உங்கள் தரப்புலேருந்து எத்தனை பேருங்க வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா சாப்பாடு ரெடி பண்ணல. இப்போ இங்கே பெரிய நகரங்களில் பஃபே வந்துருச்சு வந்து. அது வசதி படைச்சவங்க தான். இன்றைக்கும் நீங்கள் கிராமத்திலலாம் போனீங்கன்னா, டவுன்லாம் போனீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரா கூட்டம் வந்துட போகுது அப்படின்றதுக்காக அரிசியை ஊற போட்டு வச்சுருப்பாங்க. தயாராக ஒரு சாம்பாரையோ ரசத்தையோ அப்படி கலக்கி வச்சுருப்பாங்க. என்ன சொல்ல முடியாது, திடுதுப்புன்னு வந்துடுவாங்க. வந்து வந்துட்டா என்ன பண்ணுறது, தீர்ந்து போச்சுன்னா உலையை வை, சாப்பாடு இது பண்ணு, சாம்பாரையோ ரசத்தையோ போட்டு விடு, வேறு வழி என்ன பண்ணுறது வந்து. சொல்லுவாங்கள்ல, பத்திரிக்கை ஒரு 300 தான்பா அடித்தேன், 3000 பேர் வந்து விழுந்துட்டான்பா அப்படின்னு வாங்க. எல்லாம் ஒரு நல்ல மனசுக்குப்பா, நீ என்ன பண்ணதுக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து இப்போ கொஞ்சம் கூச்ச பண்ணிக்கிட்டு கல்யாணத்துக்கு போகிறவங்களாம் கம்மியாயிட்டாங்க. 80 காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அப்போ கொஞ்சம் இல்லை, நிறையவே வந்து வறுமை தலைவிரிச்சு ஆடின காலகட்டம். அந்த நேரங்களில் வந்து அரிசி சோறு பெரிய விஷயமா இருக்கும். நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு வேலையில்லாதவங்க நிறைய பேர் கல்யாணத்து வீட்டுலாம் புகுந்துருவாங்க. திரைப்படங்கள்லேயே வந்து நம்ம பார்த்துருக்கோம். வறுமையின் சிறப்பு, நிழல்கள் மாதிரியான படங்கள்லாம் கூட அந்த மாதிரியான காட்சிகள்லாம் பார்த்துருக்கோம். சென்னை மாதிரியான பெரிய மண்டபத்தில் நல்லா திக்காக பிரமாதமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிஃப்ட்டுன்ற பேரில் சும்மா அட்டைப்பட்டியை கலர் பேப்பர் சுற்றின்னு போய் உக்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அதை ஓரமாக தள்ளிட்டு ஓடியாந்துருவாங்க. அது உள்ள ஒன்றும் இருக்காது. மாட்டிக்கின சம்பவங்கள்லாம் கூட உண்டு. பந்தியில் உட்காந்து பிடிச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இறக்கப்பட்டு சில சமயம் விட்டுருவாங்க. சாப்பாட்டில் உட்காந்தாச்சு, பசின்னு ஒருத்தன் வந்துட்டான், கையை வச்சுட்டான் சாப்பாட்டில், என்ன மிஞ்சி போய் என்ன சாப்பிட போகிறான், ஒரு 2 கிலோ அரிசி சாப்பிட்ருவானா, சாப்பிட்டு மட்டும் விடுங்க அப்படின்னு. சில பேர்லாம் வந்து கராராக காலரை பிடிச்சி கொத்தா தூக்கி, எப்பட்றா நீ வந்து உட்காரலாம், வந்து உழைச்சி சாப்பிட வேண்டியது தானடா அப்படின்ட்டு வெளியே தள்ளுறதுலாம் உண்டு. சரி, இந்த பீகார் மேட்ரு பண்ணுவோம். இந்த தவான் பகுதியில் பெண் வீட்டுக்காரர் கேட்டிருக்காங்க பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட, எவ்வளோ பேர் வருவீங்க அப்படின்னு. 100 பேருக்கு மேலே கிடையாதுங்க, நாங்கள் 100 பத்திரிக்கை தான் அடித்தோம், 100 பேர் தான் வருவாங்க, சும்மா ஒரு 4-5 பேர் கூடும் குறையும்னா அது பரவாயில்லைங்க அப்படின்னு. ஆனால் இந்த பிள்ளை வீட்டுக்காரனுக்கு எப்பவுமே ஒரு திமிர் உண்டு, எல்லாரையும் சொல்லும். அது எப்பவுமே உண்டு. வந்து நம்ம பிள்ளையை பெற்றுட்டோம் அப்படின்றதுக்காக வந்து கல்யாணம் பண்ணுறோம், அவன் தானே, பொண்ணு வீட்டுக்காரன் தானே பண்ணுறான், அவன் தானே அனுபவிக்கிறான், நல்லா போட்டோமே, நம்ம போகிறோம்ல, இவ்வளோ ஜனத்தை கூப்பிட்டு போகிறோம்ல, நாம் ஜபர்தஸ்த் காட்ட வேண்டியதான்ட்டு 100 பத்திரிகை அடித்த நபர் வந்து எக்ஸ்ட்ரா 100 பேரை கூப்பிட்டுக்கிட்டான். என்ன பண்ண முடியும், கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்கு போயாச்சு. இப்போ நான் அந்த கல்யாணம் பண்ணமே சின்ன மண்டபம். இந்த பொண்ணு வீட்டுக்காரர் பார்த்தவொடனே, அவங்க அப்பா பார்த்தவொடனே இது ஆகிப்போச்சு, மூஞ்செல்லாம் கடுகடுன்னு ஆகிப்போச்சு. அங்கே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவனை பாரியா வந்து பார்த்து பத்திரிக்கை வச்சான், 100 பேருக்கு மேலே கூப்பிடவே இல்லை நம்ம ஜனத்தை, அங்கே பாரு 200 பேரை நவுத்தின்னு வந்துட்டான், ஊர்லேருந்து தபன்னு 2 டிராக்டர் நிறைய 3 டிராக்டர் வச்சுன்னு கூட்டின்னு வந்துட்டான் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சோன்னு ஒன்றும் டென்ஷன் ஆகிட்டாப்புல. டென்ஷன் ஆகி பொண்டாட்டியை போய் திட்டுறாப்புல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, அரிசியை ரெடி பண்ணுங்கள், இல்லை கோதுமையை ரெடி பண்ணுங்கள், சப்பாத்தியை ரெடி பண்ணுங்கள், பாயசம் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு. அவன் வந்தவொடனே புள்ள வீட்டுக்காரன் வந்து எப்பவுமே இருக்குல்ல, என்ன நாங்கள் வந்துருக்குறோம், தண்ணி கொடுக்க மாட்டிங்களா, காப்பி கொடுக்க மாட்டிங்களா, வரவேற்க மாட்டிங்களா அப்படின்னு. ஏங்க, அவங்ககிட்ட 100 பேர் தானே கூட்டின்னு வருவேன்னு சொன்னீங்க. யோ, என்னையா நீ கஞ்சத்தனமான ஆளாக இருக்கிற, ஊரில் நான் எவ்வளோ பெரிய ஆள், சும்மா 100 பேருக்கு தான் என் பத்திரிக்கை வச்சேன், ஒவ்வொரு வீட்லேருந்து 2 பேர் கிளம்பி வந்துட்டாங்க, 3 பேர் கிளம்பி வந்துட்டாங்க, என்ன ஒன்றும் இல்லாத ஆளான்னா வச்சு கொட்டியா, சப்பாத்தியை சுட்டு போடியா, என்ன இருக்குதுல போய் வந்து அவமானப்படுத்துகிற என்ன வந்து. இந்த 100 பேரையும் நான் போய் பீகாருக்கு பாட்னாவை கூட்டு போய்
ஏதாவது ஹோட்டலில் சாப்பாடு போட்டு எடுத்துன்னு வரட்டுமா அப்படின்ற அளவுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க வந்து. இந்த அளவுக்கு தாங்க முடியல வந்து கடுகடுப்பு. ஏன்னா அவனே உடனே வாங்கி வரதட்சணை மீறி கொடுத்து ஒரு பொண்ணு கட்டி கொடுத்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் பின்தங்கிய அந்த மாதிரியான மாநிலங்கள் மாவட்டங்களில் நார்த்தெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அவங்களாம் கல்யாணம்லாம் ஒரு வேலையோடு முடிச்சிடுவாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம் தெரியுங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல பயிர் ஏக்கர் கணக்கில் பயிர் வச்சுருப்பாங்களாம். இந்த அறுவடை டைமு நாற்று நடுறது இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்களாம், கல்யாணம் வைப்பாங்களாம். ஜனங்க வரும்ல, அதுங்களை வந்து அப்படியே வயல் வேலை செய்ய விட்றதான். ஒரே இதில் 2 மங்கன்னு. அப்போ என்ன, பூசணிக்காய் அரிஞ்சு போட்டு ஒரு குழம்பு வச்சு பாய் போட்டு இந்த தாமரை இலை மந்தர இலையில் தான் சோறு போடுவாங்க. இப்போ தான் எல்லாம் மாறிடுச்சு. அப்படி அவனை போய் திட்டிருக்கிறான் அவன் இது பொண்ணு வீட்டுக்காரனை. திட்ட உடனே அவனுக்கு ஒன்றும் புரியல, அவமானமாகி போச்சு. ஒரு மாதிரி தானே ஆகிடும் வந்து. என்னதான் இருந்தால் கூட இப்போ நம்ம ஊரில் ஒரு சோறை வச்சு போட்டுடலாம். அவள் சப்பாத்தி போடுறவன் மறுபடியும் கோதுமை வாங்கின்னு வந்து அது வெறும் சப்பாத்தியும் போட முடியாது, அதுக்கு டால் சரியில்லைன்னுவான், அதுக்கு இன்னொரு 2 வகை வைன்னுவான். அவனுக்கு இந்த மிளகா பச்சை மிளகா வச்சுக்கின்னு பச்சை வெங்காயம் எலுமிச்சை பழம் இதெல்லாம் வச்சுன்னு தான் சேர்த்தா சாப்பிடுவாங்க. இதை எடுத்துன்னு அப்புறம் ஸ்வீட்டு கண்டிப்பாக வைக்கணும். நீங்கள் நார்த்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண வீட்டில் திருமணம் நடந்தால் கூட 5 ஸ்வீட்டாவது வைப்பாங்க. பெரிய பெரிய ஆட்கள் வந்து 100 வகை 200 வகை ஸ்வீட்லாம் இது பண்ணுவாங்க. சும்மா சாதாரணமாக இருக்கிறவங்க கூட 1 வகை 2 வகை ஸ்வீட்லாம் வச்சா ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் குழப்பம் ஆகுது, கோபம் ஆகுது. ஒரு பக்கம் மனைவி வந்து சாந்தப்படுத்துறாங்க, மனைவி போய் திட்டுறான். வேற என்ன பண்ணுறது, அந்த மணப்பெண்ணை போய் திட்டுறான். உனக்குன்னு வெடியுது பாரு, எப்படியாப்பட்ட ஆள்னு மாப்பிள்ளைய வந்து கடிச்சிருக்கிற மாதிரினா அது என்ன பண்ணும் வந்து, நீ பார்த்து வச்ச கல்யாணம் தானே. அந்த பொண்ணு அழுவுது, வேணா கல்யாணத்தை நிறுத்துருங்க, வந்து நிறுத்தினா அவமானம் ஆகிடும். ஏற்கனவே இங்கே இருக்கிற சொந்தக்காரெல்லாம் வந்து குசு குசுன்னு பேசி கிடக்குறானுங்க. இவன் பாரியா வந்து 100 பேர் தான் நம்மளை பொறுக்கி கூப்பிட்டான், அவன் 200 பேர் தள்ளின்னு வந்துட்டான்னு இவன் மனசு குமரில் ஒரு கட்டத்தில் கோபமாக மாறுது. கோபமாக மாறி இவனில் சும்மா விடக்கூடாதுன்ட்டு போய் ஆளை விட்டு அனுப்பிச்சு ஒரு 100 பேதி மாத்திரை வாங்கின்னு வந்துட்டோம். 100 பேதி மாத்திரை வாங்கின்னு வந்து சும்மா பாயசத்தில் அடித்து தூக்கி கலப்பி விட்றாங்க, வந்து கலந்து விட்றான்றான். அந்த 100 பேதி மாத்திரையும் போட்டு கலந்து இது ஆயிடுச்சு. இவங்க யார், பொண்ணு வீட்டுக்காரங்களாம் அடுத்த பந்தியில் சாப்பிட்லாம், எல்லாரும் இருங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முதல்ல சாப்பிட்டுட்டோம். என்ன டெக்னிக் பாருங்கள். யாரையும் நீங்கள் போய் இதுவாகக்கூடாது, அவங்க வெளியூர்லேருந்து வந்துருக்காங்க, முதல்ல அவங்க சாப்பிட்டோன்னு எல்லாம் அட்டி கட்டுன்னு எங்கேயோ பக்கத்து ஊர்லேருந்து டிராக்டரில் ரொம்ப களைப்பாக வந்தவங்க சாப்பாட்டை பார்த்த உடனே மேய்ன்னு மேய்ஞ்சிருக்காங்க. மேய்ஞ்சி அடுத்த அரை மணி நேரத்தில் கலக்கிருக்குது பாருங்கள். வயிறு கலக்குன்னு கலக்கிருக்குது. அது ஒரு சின்ன கல்யாண மண்டபம். அங்கே கழிப்பறி வசதிலாம் கிடையாது. வயிற்ற கலக்கணும்னே ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சிக்கின்னு ஓட ஆரம்பிச்சு, எங்கேயா அது காடு எங்கேயா இருக்குது, கழனி காடு எங்கேயா இருக்குன்னா, கழனி காடுலாம் கிடையாது, ஒரு ஆறு ஓடுது, வசதி போங்க அனுக்கிறாங்க. அது வீடியோவே வந்துடுச்சுங்க. பேண்ட்டை மாற்றுறதும் கழட்டுறதும் படங்கள்லாம் தான் நம்ம பார்த்துருப்போம். பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டு கவுண்டமணி வருவார், சொம்பு எடுத்து போய் தண்ணியை கொடுத்து செஞ்சில் டயர்டாகிடுவாப்பில். அந்த மாதிரி கதையை ஆறையே நார வச்சுட்டானுங்க. நார வச்சு கல்யாணம் நின்று போச்சா அல்லது இதுவாச்சான்னு தெரில. அந்த கோபத்தை பூரா, நீ என்ன பொண்ணு வீட்டுக்காரனா அவ்வளோ இலக்காரமா அவனுக்கு, அவன் பொண்ணையும் கொடுக்குறோம், சீரையும் கொடுக்குறோம், பணத்தையும் கொடுக்குறோம், இவ்வளோவும் கொடுத்து நீ வந்து அது நொட்டை இது நொல்ல, சப்பாத்தி வேவலை, பாயசம் கருகி போச்சு அப்படின்னா என்ன இருப்பான்? நல்ல காலம் அவன் வந்து விஷத்துக்கு கலக்க கோபத்தில் பேதி மாத்திரை விட அடிச்சு விட்டான், வந்து பிடிங்கின அவன் இதுவாகி போச்சு. அந்த கல்யாணம் நடந்ததா இதுவான்னு தெரில. இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பீகாரில் அதை சம்மந்தப்பட்டு தான் இந்த ராப்ரி தேவி லல்லு பிரசாதோடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த முன்னாள் முதல்வர்களுக்கு அரசு இல்லம் கொடுத்துருக்காங்க பொழுது. இப்போ வந்து பிஜேபி கவர்மெண்ட்டு அதை எடுத்து விடுங்க, கிளம்புங்க அப்படின்னு நிற்கிறாங்க. பாருங்கள், லல்லு பிரசாத் யாதவுக்கு பீகார்லேயே முக்கால்வாசி அவங்க சொத்து தான் வந்து. கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸை வந்து உட்காந்துங்கன்னு நான் காலி பண்ண மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு பேரன் பேத்தி புள்ள மருமகம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 டசன் நான் சொல்கிறது. அவ்வளோ குடும்பமும் 10 வருஷமாக கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கவர்மெண்ட் கொடுத்த வீட்டில் உட்காந்துங்கன்னு இல்லாத அழிச்சாட்டம் பண்ணிக்கின்னு இப்போ கிளம்புங்கன்னு சொன்னால் நான் கிளம்ப முடியாது, கேஸை போடுவேன், இதை பண்ணுவேன்னு யாரும் இல்லாதவங்க. எங்கள் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி பதவி முடிந்தவுடன் அந்த ஜனாதிபதி மாளிகையிலிருந்து 2 சூட்கேஸோடு வெளியே வந்த ஒரு நபருங்க வந்து. 2 சூட்கேஸ். ஒரு சூட்கேஸில் தான் படித்த முக்கியமான புத்தகம்,
ஒரு சூட்கேஸில் தன்னுடைய உடை, அவ்வளோதாங்க அந்த மனிதனுடைய எளிமையானது. அதாவது வந்து தன்னுடைய பதவி காலம் முடிந்த அடுத்த 10வது நிமிஷம் அந்த உள்ள இருக்க மாட்டேன்ட்டார். எக்ஸெப்ஷன் கொடுப்பாங்க. நான் இல்லை, பதவியில் இல்லை, இது எனக்கான குவார்டர்ஸ் கிடையாது, எனக்கான வீடு கிடையாது இந்த ஜனாதிபதி மாளிகை, அடுத்து வரவங்களுக்கு நான் கவர்மெண்ட் சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த அந்த மகான் எங்க ஒரு ஊழலில், அதுவும் கால்நடை ஊழலில் மாட்டி அசிங்கப்பட்டு உங்ககிட்ட இல்லாத சொத்தா வச்சுக்கின்னு ஒரு வீட்டை விட்டு, கவர்மெண்ட் வீட்டை விட்டு வரமாட்டேன்னு ஒரு முன்னாள் முதல்வர் பண்ணுற அமக்கலமாக இதெல்லாம் வந்து ஆடா போங்க. நல்ல காலம் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.